இயக்குனர் கே பாக்யராஜ் சில தினங்களுக்கு முன்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் குளிக்கும் வெளியூர் நபர்களை அந்த ஊரைச் சேர்ந்த சிலர் நீருக்குள் மூச்சை அடக்கி ஒளிந்து கொண்டு கால்களை பிடித்து இழுத்து கொலை செய்வதாகவும், பின்னர் பலியானவரின் சடலத்தை மீட்க பேரம் பேசி சில ஆயிரங்களை பறிப்பதாகவும் கூறியதோடு அந்த வீடியோவுக்கு நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று பெயர் வைத்திருந்தார். முங்குற பழக்கம் இருக்கிறதுனால, தண்ணிக்குள்ள முங்கி மூச்செடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்க வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது 2 பேர் 3 பேர் அப்படி விளையாண்டுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தர் 2 பேர் அப்படி தூரமா அப்படி குளிச்சுட்டு இருந்தாங்க போது, இவன் தண்ணி கடியில முங்கி வந்து டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில விட்டு போய் சொருகி விட்டுருவாங்க. ஸோ தம்மும் அவங்களால பிடிக்க முடியாது, இல்லை தண்ணி குடிச்சிடுவாங்க, பாறையில் சொல்லி விட்டா வெளியே வர முடியாது. இவன் நைஸாக வந்து அந்த எங்கேயும் ஏறி போயிடுவான். அப்புறம் எல்லாம் வந்து தேடும்போது இவனே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தானா. இதற்கு உள்ளூர் மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆற்றில் மூழ்கி பலர் பலியானதாகவும், அதற்கு காரணம் ஆற்றுக்குள் இருந்த பாறை என்றும், செக் டேம் கட்டப்பட்ட போது அந்த பாறை உடைக்கப்பட்டதால் தற்போது வரை அங்கு உயிர் பலி இல்லை என்றும் விளக்கமளித்தனர். இந்த தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி, அப்புறம் அந்த ஆளை போய் கேட்டா இல்லைங்க, அது மூச்சு அடக்கி 5 நிமிஷம் எல்லாம் உள்ள இருக்கும்போது எனக்கே சொல்லல், நான் மாட்டினா என்ன ஆகிறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி 1000 ரூபான்னு சொல்லி, அப்புறம் முடியாது அதனால அப்படின்னு சொல்லி, அப்புறம் 1000 வருது, 2000, 2500 ஆள் வசதி பொறுத்து எப்படியா கொஞ்சம் பாடி எடுக்கிறதுக்கு பாருப்பா, தேடி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இவன் போய் ஒரு இடம் தேடுவான், அப்புறம் இன்னொரு இடம் தேடுவான், அப்புறம் 3வது எங்கேயோ ஒரு இடத்துல முங்கி ஒரு 2, 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு வெளியே வருவான். அவனால் அவ்வளோ தம் கட்ட முடியும் உள்ள தண்ணிக்குள்ள. அப்புறம் பார்த்தா பாடியை எடுத்து வந்துடுவான். அவனுக்கு பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டானே, பாடியாவது கிடைச்சதுன்னு கொடுத்துருவாங்க. கோவை மாவட்ட காவல்துறையினரும் பாக்யராஜ் கூறியது வதந்தி என்றும், அவர் கூறியது போல சம்பவம் ஏதும் நடக்கவில்லை, இது போன்ற தவறான தகவல்களை பரப்புவது தண்டனைக்குரிய குற்றம் என்று எச்சரித்தனர். இதையடுத்து வதந்தி என்ற தலைப்பில் விளக்க வீடியோ வெளியிட்டுள்ள கே பாக்யராஜ், 40 வருடங்களுக்கு முன்பு படப்பிடிப்புக்கு சென்ற போது கேள்விப்பட்டதை சொன்னதாகவும், போலீஸை குற்றம் சாட்டி தான் ஏதும் பேசவில்லை என்று புதிய வீடியோ ஒன்றை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். முதல்ல போலீஸ் தெரியல, போலீஸ்க்கு எப்பவுமே தப்பு நடக்கும்போது தெரியாது, அதுக்கப்புறமா தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் பின்னால கண்டுபிடிச்சாங்க. இவ்வளவுதான் நான் சொல்லியிருந்தது. மற்றபடி போலீஸை வந்து இது எந்த விதத்திலையும் சம்மந்தப்படுத்தல. இது சொன்னதுடைய நோக்கம் கூட என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. இப்போ வேற வழி இல்லாம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க இல்ல இது அப்படியெல்லாம் அங்க வந்து அந்த அந்த கோயில் அந்த சைட்ல மயாத்து ரிவர் சைட்ல எல்லாம் எந்த கேஸும் வரல. போன 2 வருஷத்துல வந்து ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகல. அவர் தப்பா சொல்லிட்டாரு, இது வதந்தி, இப்படி எல்லாம் வதந்தி பரப்புறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து எந்த விதத்திலுமே நான் குறை சொல்லல. தான் சொன்ன கருத்தை வதந்தி என்று பாக்யராஜே ஒப்புக்கொண்டு விட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சுனில்.